யாத்ராமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாத்ராமம் 34 10வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணி பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய மகிமையை காண்பார். உன்னோட கூட இருந்து நான் செய். விசுவாசிக்கிற அத்தனை பேரும் வாயினால் அறிக்கையிட்டு கர்த்தரை துதிங்க. விசுவாசிக்கிற அத்தனை பேரும் மல்மகாதானா ஷேகோதுனா மக்கலகா ஹல்மதானா கோதுனா ஷேகோ லகா துனாமா. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற அத்தனை பேருன்னு சொன்னேன். ஹல்மகாதானா ஷேகோ ரகோ துனாமா மைஷேகாதா தேமோ லகா துனாமாகா பெலோதுனா மரகா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. நாங்கள் எல்லாருமே விசுவாசிக்கிறோம் வசனத்தை. நாங்கள் அத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம். வாயினால் அறிக்கை இடுகிறோம், விசுவாசத்தோடு அறிக்கை இடுகிறோம். ஒவ்வொன்றையும் நீர் செய்வீர். இந்த வசனத்தில் இருந்து ஒவ்வொரு வாரமும் நீர் எங்களோடு பேசுகிற ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து வைத்து முழங்கால் ஜெபிக்கிற அனைவருக்கும் கர்த்தர் இதை ஒன்று தவறாமல், ஒன்றும் தரையில விழாமல் கர்த்தர் இதை செய்ய உண்மை உள்ளவர். நன்றி அப்பா. கொடான கொடி ஸ்தோத்திரம், கொடான கொடி ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். லோடு பேசும், வார்த்தையை மைமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யாத்ராமம் 34 10 வாசித்தாச்சு, எல்லாருமே வாசிட்டோம். கவனி, இந்த ஒரு வசனத்துக்குள்ள நிறைய வாக்கு தத்தம் இருக்கு. ஒரு வசனத்துக்குள்ள நிறைய வாக்கு தத்தம் இருக்கு. இதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது? பயங்கரமா இருக்கும். அடுத்து எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாது. அடுத்து உடன்படிக்கை பண்ணுங்க. என்ன பிரசங்கெல்லாம் உள்ள உட்காந்துருக்கு. வேற 3 காரியம் வந்துருச்சு. வேற சொன்னவங்க உங்களுக்கு வாய்ப்பு முடிஞ்சிட்டு, சொல்லாதவங்க சொல்லுங்க. சொன்னவங்க முடிஞ்சிட்டு, சொல்லாதவங்க சொல்லுங்க. எல்லார் கண்களுக்கு முன்பாக. சரி, வேற எத்தனை இருக்கு போறேன். நான் யோசிக்காதெல்லாம் நிறைய வந்துருக்கு. நான் வேற செய்கையை காண்பார்கள். ஆமென். வேற ஐயா உங்களுக்கும் வாய்ப்பு உண்டுயா, சொல்லலாம். நீங்க ஒன்றும் ஃபைன்லாம் போட மாட்டோம். நல்லா கவனிங்க. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க எப்படின்னு தெரில. ஆனால் நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு அப்பா பர்ஸு நிறையா 1000 ரூபாத்தாள், 1000 ரூபாத்தாள் பிள்ளை இல்லை, சரி 500 ரூபாத்தாள், 200 ரூபாத்தாள், 100 ரூபாத்தாள் ஒரு பர்ஸில் அப்பா வச்சுட்டு பிள்ளைகிட்ட அந்த பர்ஸை கையில் கொடுத்து, ஏதாவது ஒன்றைத்தான் நீ என்ன செய்யணும், உன் கையில் கொண்டு போகணும், ஒன்றைத்தான் நீ கொண்டு போகணும், உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ அப்படின்னா நீ எதை எடுப்ப? 500 ரூபா. என்ன வர்றோம் நீயே 500. வேற நீ என்னப்பா எடுப்ப? உன் பையில் இருக்கிற அதில் வச்சுட்டு போயிருவியா? நீ என்ன எடுப்ப? 500 தான். அது குறைஞ்சல யாரும் எடுக்க மாட்டேங்க. இப்போ எவ்வளோ பெரிய பிள்ளைங்க நம்ம வீட்டில் நம்ம சர்ச்சில் இருக்காங்க. நான் விவரமான பிள்ளை என்ன செய்வேன் நான் சொல்கிறேன். எப்பா அந்த பர்ஸை மூடுங்க, பர்ஸை உங்கள் பாக்கெட்டில் வைங்க, நீங்கள் என் கூட வாங்க. பர்ஸை பாக்கெட்டில் வச்சுட்டு
ஏதாவது ஒன்றைத்தானே கொண்டு போனீங்க, அந்த ஒன்று நீங்கள் என் கூட வாங்க. இதுதான் விவரமான பிள்ளை, இதுதான் விவரமான உடன்படிக்கை. அதில் ரொம்ப முக்கியமானது தான். அதே மாதிரி கண்களுக்கு முன்பதாக அதுவும் முக்கியமானது தான். கர்த்தருடைய செய்கை முக்கியமான, பயங்கரமான, இதெல்லாம் முக்கியம். இதெல்லாம் நமக்காக நம்மளை கொண்டு வெளியில் ஆண்டவர் செய்கிற காரியம். ஆனால் இதில் ஆணி வேறு எது தெரியுமா? நான் உன்னோடு கூட இருந்து, நான் உன்னோடு கூட இருந்து, நான் உன் கூடவே இருந்து. இதுதான் எனக்கு. மற்றதெல்லாம் எனக்காக, எனக்காக. பயங்கரமான காரியம் என்பது எனக்காக, செய்யப்படாத அதிசயம் என்பது எனக்காக, இதெல்லாம் எனக்காக. சகல ஜாதிகள் முன்பா எனக்காக. ஆனால் எனக்குன்னு உள்ளது என்னமா? அவர் என் கூட இருப்பது, கர்த்தர் என் கூட இருப்பது. எத்தனை பேர் இதை விரும்புறீங்க? சேர்ந்து ஜெபிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்காக நீங்க செய்கிறத விட அதை செய்யுங்க. ஆனால் அதுக்கு முதல்ல என் கூட நீர் இருக்க விரும்புகிறேன், என்னோடு நீர் இருக்க விரும்புகிறேன். எஸ், நான் இதை வாஞ்சிக்கிறேன்னு சொல்ற பிள்ளைங்க ஜெபிக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு தேவன் அதை செய்வீராக. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. ஆமென் சொல்றீங்களா? ஆண்டவர் நம்ம கூட இருக்க விரும்புகிறார். எதுக்கு? சும்மா பொழுது போகிறதுக்காக வா பேசுவோம், பேச்சு துணைக்கு உன் கூட இருக்கேன். நம்ம 4 பேர் எங்கே போனாலும் கூட்டுகிட்டே அலைவோம் பேச்சு துணைக்கு. சும்மா தானே இருக்க, என் கூட வா. உன் கூட வந்து சும்மா தான் இருக்க போகிறான் இல்லையா? பேச்சு துணைக்கு நம்ம கூட்டு போகிற மாதிரி ஆண்டவர் உன் கூட இருக்கிறேன். பேச்சு துணைக்கு அல்ல, ஏதோ வழி துணைக்கு அல்ல, உன் கூட இருந்து நான் செய்ய விரும்புகிறேன். உன் கூட இருந்து நான் செய்ய விரும்புகிறேன். உலகத்தில் எந்த மதத்திலையும் யாரும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை. அல்லேலூயா. எத்தனை உயரம் கோபுரங்களை அவங்க கெட்டி வைத்திருந்தாலும் எதுவும் சொல்ல முடியாத வார்த்தையை என் கர்த்தர் எனக்கு சொல்லுகிறார். நான் உன் கூட இருந்து, நான் வானத்தை சிங்காசனமாய் கொண்டாலும் பூமியை பாதபடியாய் கொண்டாலும், அல்லேலூயா, நான் உன் கூட இருக்க விரும்புகிறேன். உன் மூலம் செயல்பட விரும்புகிறேன். உனக்காக செய்ய விரும்புகிறேன். அல்லேலூயா. என் கூட நீங்க இருக்க விரும்புறீங்கப்பா. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்களுக்காக அவர் செய்கிற செய்கை இருக்கு பாருங்க, அதுதான் கர்த்தருடைய செய்கை. நாங்க போட்டிருக்கு. என்ன செய்கை? கர்த்தருடைய செய்கை. கவனிங்க, கர்த்தருடைய செய்கை எப்படிப்பட்டது? தன் பிள்ளைகளுக்காக ஆண்டவர் செய்கிற கர்த்தருடைய செய்கை எப்படிப்பட்டது? வேகமாக நம்ம கொஞ்சம் இதை தியானிக்கலாம். கவனிங்க, ஆண்டவர் செய்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? கர்த்தருடைய செயல், தம் பிள்ளைகளுக்காக தேவன் செய்கிற கர்த்தருடைய செய்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? கர்த்தருடைய செய்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? முதல் ஆராதனையில் பார்த்த வசனத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 11:20. அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில், போதும், கர்த்தருடைய செய்கை, தம் பிள்ளைக்காய் கர்த்தருடைய செய்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? நம்பர் 1 என்ன சொல்லப்பட்டிருக்குது? சொல்லுங்க. பலத்த செய்கை. His mighty work. கர்த்தருடைய செய்கை, ஆண்டவர் தம் பிள்ளைக்காக செய்கிற செய்கை எப்படிங்க இருக்கும்? அது பலத்த, ஒரே குரல்ல சேர்ந்து சொல்லுங்க, எப்படி இருக்கும்? பலத்த செய்கை. இதை நம்ம பார்க்க போறது இல்ல, 2வது தான் பார்க்க போறோம். குறிப்புக்காக சொல்றேன். இந்த பலத்த செய்கையை ஆண்டவர் எதற்காக செய்கிறார்னா, இந்த பலத்த செய்கை மூலமாகத்தான் தேவன் தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ண முடியும். இன்னும் சொன்னா, அவர் யார் என்பதை, அவர் யார் என்பது, அவர் சாதாரணமானவர் அல்ல. உலக மனிதர்கள் உங்களை என்னையும் ஏன் குறைத்து பார்க்குறாங்க, உங்களை ஏன் மதிக்க மாட்டேங்கிறாங்க, உங்களை ஏன் பல விதத்தில் உங்களை சுருமப்படுத்துறான். நீ ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்ங்கிறது அவனுக்கு தெரிய மாட்டேங்க. அதனால தான்
அந்த தேவனை ஆராதிக்கிற நம்மளையும் ஒரு மாதிரியாவே நடத்துறாங்க. இந்த தேவன் யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் நம்மளை நடத்துற விதமும் மாறிடும். தானியேலையும் அவன் நண்பர்களையும் அடிமையாத்தானே அவங்க பார்த்தாங்க. அவங்க அடிமை அப்படிதான் பார்த்தாங்க. ஆனா உள்ள வரும்போது, தேசத்துக்குள்ள அவங்க வரும்பொழுது அவர்களுடைய தேவன் யாருன்னு அவங்களுக்கு தெரியல. அதனால அவங்கள அடிமையாத்தான் பார்த்தாங்க. தேவ பிள்ளையே, நீ இருக்கிற இடத்துல உன்னை ஏன் அந்த அளவுக்கு குறைத்து அவங்க பார்க்குறாங்கன்னா, நீ ஒன்றும் வருத்தப்படாத. அதுக்காக உன் தேவன் யாருன்னு இன்னும் பார்க்கக்கூடிய கண் அவனுக்கு திறக்கப்படலை. உன் தேவன் யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உன்னை பார்க்கிற பார்வை மாறும். உன்கிட்ட அவன் எந்த வம்புக்கும் அடுத்து வரமாட்டான், விலகி போவான். ஒன்று சமாதானமாவா அல்லது விலகி போவான். இப்படி நீ ஆராதிக்கிற தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை விளங்க பண்ணுவதற்காக தேவன் எதை காமிக்கிறார்னா தம்முடைய பலத்த செய்கை ஆண்டவர் காமிக்கிறார். இரண்டாவது, கர்த்தருடைய செய்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? 111:2 கர்த்தரின் செய்கைகள். நல்லா கவனிங்க. அங்க என்ன பார்த்தோம்? பலத்த செய்கை. அந்த பலத்த செய்கையை ஏன் கர்த்தர் செய்கிறாரு? அவருடைய வல்லமைய விளங்க பண்ணி அவர் யார் என்பதை காண்பிப்பதற்காக. ஓகேயா? இப்போ இரண்டாவது என்ன செய்கை? ஆண்டவர் தம் பிள்ளைகளுக்காக அவருடைய செய்கை எப்படிப்பட்ட செய்கைன்னா, எல்லாரும் வசனத்தை பாருங்க, எல்லாரும் வாய் அதை அறிக்கையிடட்டும். கர்த்தரின் செய்கைகள் எப்படிங்க? எப்படிங்க? கேட்கல எனக்கு. முழு சபையும் கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகள். Great work, His great work, His mighty work, then His great work. கர்த்தரின் செய்கைகள் எப்படி இருக்கும்? தம் பிள்ளைக்காக, தம்முடைய ஜனத்துக்காக ஆண்டவர் யார் கூட இருக்கிறாரோ அவனோடு கூட இருந்து அவனுக்காக கர்த்தர் செய்கிற செய்கைகள் பின்னால முழு சபையும் பெரியவைகள். சும்மா சாதாரண செயல் அல்ல, பெரியவைகள். இதை ஆண்டவர் ஏன் செய்கிறார்னா, முதல்ல அவர் யார் என்பதை விளங்க பண்ண பலத்த செய்கை. இதை ஏன் செய்கிறார்னா, தன்னுடைய பிள்ளைக்கு இந்த தேவன் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை காண்பிப்பதற்காக தேவன் செய்கிற செயல் பெரியவைகள். அவர் பிள்ளைக்கு, அவரை நம்பி இருக்கிற ஒரு மனிதனுக்கு, அவரை ஆராதிக்கிற மனிதனுக்கு கேட்குறாங்களே, இவரை தேடி போன என்ன வாழ்ந்து கேட்ட, நீ அப்படி என்ன உனக்கு உன் வாழ்க்கையில் நடந்துச்சு, இப்படி கேட்குறாங்களே. இவரை ஒரு மனிதன் நம்பினான். இப்படி சொல்றேன், இவரை மட்டுமே ஒரு மனிதன் நம்பினால், நம்புகிற அந்த மனிதனுக்கு, அந்த பிள்ளைக்கு, அந்த ஜனத்துக்கு இந்த தேவன் என்னவெல்லாம் செய்வார் என்பதை விளங்க பண்ணுவதற்கு கர்த்தரிடத்திலிருந்து வெளிப்படுகிற ஒரு செய்கை உண்டு. முழு சபையும் சேர்ந்து அந்த செய்கை பெரியவைகள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்க போகிறோம். துக்கம் அனுசரிக்கிற தேவ பிள்ளையே, துக்க முகத்தோடு இருக்கிற தேவ பிள்ளையே, உன் வாய் முழங்க, உன் முகம் களைக்க, இருதயம் களிகூற, எல்லாரும் முன்பதாக உன்னை அறிக்கையிடும்படி நீ சொல்ல போகிறாய். கர்த்தர் அவர் பிள்ளையாகிய எனக்கு பெரிய காரியங்களை செய்தார், என்னை மகிழ்ந்திருக்கும்படியான பெரிய காரியங்களை செய்தார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க சொல்ல, என் கர்த்தர் உதவி செய்வார், என் ஆண்டவர் உதவி செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க தேவ பிள்ளைங்க? இப்படி சொல்லுங்க, இந்த சிறியவனுக்காக அவர் செய்ய போகிற காரியம் பெரியவைகள். அல்லேலூயா.
அதை தாண்டி வந்ததுக்கு அப்புறம் அவர் உங்களுக்குன்னு செஞ்ச காரியம் இருக்கு பாருங்க, அதுக்கும் உங்க பலத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. உங்க பலத்தினால நீங்க அதை எட்டவே முடியாது. உங்க தாய் தகப்பன் சப்போர்ட்னால அதை நீங்க வாங்கவே முடியாது. உங்க சந்ததியில யாருமே பார்த்திராத காரியத்தை தான் கர்த்தர் தம் பிள்ளைக்கு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாரு. எப்படிடா இவ்வளோ பெரிய காரியத்தை உன் வாழ்க்கையில நீ பார்க்க முடிஞ்சிச்சு? எப்படி நீ இந்த இடத்துக்கு வந்த? எப்படி இதெல்லாம் உனக்கு கைகூடிச்சு? இப்படின்னு ஆட்கள்லாம் கேட்கும் பொழுது நீ சொல்லுவ, எனக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இது என் பலத்துக்கு மிஞ்சியது, இது என் திறமைக்கு மிஞ்சியது, என் பின்னணியத்துக்கு மிஞ்சியது. நான் படிப்பறிவு இல்லாதவன், நான் சப்போர்ட் இல்லாதவன், நான் தனித்து விடப்பட்ட மனிதன். எனக்கு இது எட்டுவதற்கு மனுஷகத்தினால எந்த சாத்திய கூறும் கிடையாது. நான் விசுவாசிக்கிற தேவன் ஒருவர் மாத்திரமே எனக்கு இதை செய்து கொடுத்தார், எனக்கு இது நிறைவேற்றி கொடுத்தார் என்று சொல்ல 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 வாப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அது என்ன பெரிய செயல்? அவர் தம் பிள்ளைக்கு செய்கிற அந்த பெரிய செயல் என்ன அப்படிங்கிறத அந்த சங்கீதத்துக்குள்ள இருக்கிற ஒரு 3 காரியத்தை பார்த்துட்டு அடுத்து கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா கொஞ்சம் அந்த அடுத்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இன்னும் சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போறோம். முதல்ல அந்த பெரிய செயல், கர்த்தர் தம் ஜனத்துக்கு செய்த அந்த பெரிய செயல் என்ன செய்யலாம்? கீழே 5ஆம் வசனம் வாசி. தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். போதும், கவனிங்க. ஆண்டவர் தம் பிள்ளைக்காக செய்கிற அந்த செய்கை பெரிய செயல். அதுல முதல் காரியம் வசனம் சொல்ல போட்டிருக்கு, தமக்கு பயந்தவர்களுக்கு. பயந்தாதான் அவருடைய பிள்ளை, அவரையே நம்பி அவருக்கு பயந்து வாழ்ற பிள்ளை. இந்த பிள்ளைக்கு ஆண்டவர் செய்கிற செயல்ல பெரிய செயல் அது ஒண்ணு. சங்கீதக்காரர் எதை விளக்குறாருன்னா என்ன கொடுக்கிறாரு? ஆகாரம் கொடுக்கிறார். ரத்தமா சொல்லுங்க, என்ன கொடுக்கிறாரு? நீங்க நினைக்கலாம் இது பெரிய விஷயமா பாஸ்டர், அரிசி வாங்கி வச்சிருக்கேன், போய் ஒலை 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 கொதிச்சா அரிசியை போட்டால் சாப்பாடு வரப்போகுது, இது பெரிய விஷயம் மாஸ்டர். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆகாரம், கீழே 3 காரியத்தை சொல்றாரு. முதல் காரியம் ஆகாரம் கொடுக்கிறார். சங்கீதக்காரரே எனக்கு ஒரு சந்தேகம், ஆகாரம் கொடுக்கிறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டா அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, இந்த ஆகாரம் உழைப்பினால் வந்த ஆகாரம் அல்ல, இந்த ஆகாரம் உழைத்து உழைத்து வந்த ஆகாரம் அல்ல. அந்த சங்கீதம் அந்த 5ஆம் வசனம் இன்னும் முடியல, தொடர்ந்து வாசிங்க. எப்படி வந்த ஆகாரம்? தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். கை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கவனிங்க, ஆகாரம் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அதோடு எதை இணைத்து பேசுறாரு? உடன்படிக்கை இணைத்து பேசுறாரு. இப்போ என்ன கவனிக்கணும்? இஸ்ரவேல் ஜனங்கள், நீங்களும் நானும் வேலைக்கு போறோம், சம்பளம் வாங்குறோம், சாப்பிட்றோம். அப்புறம் விவசாயத்தில் நமக்கு சோறு வேணும்னா விவசாயம் நடக்கணும், விதைக்கணும், தண்ணீர் பாய்ச்சணும், விளையணும், அறுவடை செய்யணும், அதை கதறணும், இது அதை சரிப்படுத்தி அதுக்கப்புறம் அதை தானியமாக்கி அதுக்கப்புறம் அதை ஆகாரமாக்கணும். நமக்கு விவசாயத்திலேருந்து வருது, இப்படி ஏதோ ஒரு விதத்திலேருந்து வருது. ஆனால் 40 வருஷம் நடந்தது வனாந்தரம். அங்க உழைப்பு இல்லை, அங்க வருமானம் இல்லை, அங்க விதைப்பு இல்லை, அங்க அறுப்பு இல்லை. ஆனாலும் ஒரு நேரம் கூட அவர்கள் பட்டினியாய் இடாதபடிக்கு தெய்வம் அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார் என்றால் இப்ப சொல்லுங்க, இது என்ன செயல்? தேவ பிள்ளை இப்ப சொல்லு, இது என்ன செயல்? அங்க விவசாயம் நடக்கல, அங்க அறுவடையும் நடக்கல. எத்தனை வருஷம்? நினைச்சு பார்க்க முடியுதா நம்மளால? ஒரு மாசம் நமக்கு பிசினஸ் டல்லானா அந்த மாசத்தை ஓட்டுறதுக்கு கண்ணு மொழிலாம் என்ன வருது சொல்றான்? கண்ணு மொழி பிதுங்குது பாஸ்டர், நாக்கு தள்ளுது பாஸ்டர். அது சொல்றவங்களுக்கு தான் தெரியாது எந்த அளவுக்கு வலிக்குன்னு. கண்ணு மொழி புழுங்குது, நாக்கு தள்ளுது. காரணம் என்னன்னா என்ன செய்யல, ஒரு மாசம் வருமானம் குறைஞ்சா, பிசினஸ் குறைஞ்சா
இந்த மாதிரி நடக்குது. யோசித்து பாரு, 30 லட்சம் பேர் அவனுங்க ஒன்ன மாதிரி என்ன மாதிரி 2 இட்லியோடு நிறுத்துறவனுங்க கிடையாது. அவனுங்க இங்க வரைக்கும் சாப்பிட்றவங்கன்னு வசனம் இருக்கு. இங்க வரைக்கும் சாப்பிட்றவன், இங்க வரைக்கும். ஒருத்தன் விருந்துல போய் நல்லா சாப்பிட்டு வந்தானா, நல்லா சாப்பிட்டு வந்து எனக்கு ஒரு மாதிரியா வருது நானா, அப்படித்தான் வரும், ஒரு மாதிரியா வருது நான். அப்போ சொன்னா ஒரு வாழைப்பழத்தை உரிச்சு வாயில போட்டு சரியா என்னன்னா படான்னு புழையில அடிச்சு, வாழைப்பழம் சாப்பிட்றதுக்கு இடம் இருந்தா இன்னும் ஒரு பக்கெட் அடிச்சிருப்பேன்ல அப்படின்னு நானா, இன்னும் ஒரு பிளேட். இந்த மாதிரி நல்லா கவனிங்க. விவசாயம் நடக்கல, எந்த சோர்ஸும் இல்லை, வித்தவுட் எனி சோர்ஸ், எந்த சோர்ஸுமே ஹியூமன் மனதில் மனிதர்களுடைய அந்த மனிதனுடைய வழக்கத்தின்படி எந்த சோர்ஸுமே இல்லாம அவர்களுக்கு ஆகாரம் கிடைச்சிச்சா? இப்ப கேட்கிறாரு, எப்படி வந்துச்சு இந்த ஆகாரம்? அவர் சொல்றாரு, இது உழைப்பினால் வரவில்லை, உடன்படிக்கையினால் வந்தது. உழைப்பினால் அல்ல, உடன்படிக்கையினால். அவர்கள் முற்பிதாக்களோடு தெய்வம் பண்ணின உடன்படிக்கை இருக்குல்ல, ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு, உன் சந்ததியை நான் கைவிடுவது இல்லை என்று கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணினார்ல. இந்த உடன்படிக்கையை மனசுல வச்சு அவர்களை 40 வருஷம் கர்த்தர் போஷித்தாரு. அவர்கள் சாப்பிட்டது உழைப்பினால் அல்ல, கர்த்தரின் உடன்படிக்கையினால், கர்த்தரின் உடன்படிக்கையினால். நான் இப்படி சொல்ல வர்றேன், நம்மளுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் நமக்கு எத்தனையோ தருணங்கள், எத்தனையோ மாதங்கள், எத்தனையோ வருடங்கள் எந்த சோர்ஸுமே இல்லாமல் தனியாக நம்ம நின்றுருக்கோம். எந்த அனுகூலமும் நமக்கு இல்லாமல், எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் தனியாக நின்றுருக்கோம். நான் மட்டும்தான் நிற்கணும், வேறு யாரும் இங்கே இருக்கிறீங்களா? கூட இருக்கிறீங்க தானே. தனியாக நம்ம நின்றுருக்கோம். எல்லா சப்போர்ட்டும் நிறுத்தப்பட்ட நாட்கள் நம்ம வாழ்க்கையில் உண்டு. எல்லா வாசலும் அடைபட்ட அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில் உண்டு. ஆனால் அந்த நாட்களில் ஒரு நேரம் கூட என் கர்த்தர் என்னை பட்டினி போடாதபடி, என் பிள்ளைகளை ஆண்டவர் பட்டினி போடாதபடி, என் குடும்பத்தை கர்த்தர் கைவிடாதபடி நடத்தி வந்தார் என்றால் என் உழைப்பினால் அல்ல, உடன்படிக்கையினால். விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. உடன்படிக்கையினால் தண்ணீருக்கு முன்பதாக கர்த்தரின் கரத்தை பிடித்து, ஆண்டவரே வாழ்வோ சாவோ நீர்தான் என் தெய்வம் என்று நீங்கள் ஒரு உடன்படிக்கை பண்ணினீங்களே, ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணினீங்களே, கர்த்தர் அந்த உடன்படிக்கையை முத்திரித்து வைத்திருக்கிறாரு. உலகமே உன்னை கைவிட்டாலும் உன் சந்ததியை கைவிடாதபடி உடன்படிக்கை நிமித்தம் உன்னை உன் பிள்ளைகளையும் ஆதரித்து போஷித்து நடத்துகிறதுக்கு இந்த தேவன் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்க ஆண்டவரை? அந்த பாதையை நினைத்து ஒரு நிமிடம் எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஆண்டவரே, உழைப்பில்லாத நாட்கள், வருமானம் இல்லாத நாட்கள், எல்லாமே நின்று போன நாட்கள், அன்றைக்கு நீங்க நடத்துறது மட்டும் நிற்கவே இல்லை, உம்மிடத்திலிருந்து வருகிறது மட்டும் எனக்கு நிற்கவே இல்லை. அப்படி அனுபவிச்சவங்க உள்ள எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல. எல்லாரும் கர்த்தரை துதிக்க போகிறோம், அதற்காக நன்றி செலுத்த போகிறோம். வாசல் அனைத்தும் அடைபட்ட பொழுது என் கர்த்தர் எனக்கு வானத்தை திறந்து, ஓ அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு. ஒரு நாளும் குறைவில்லாம் உணவு தந்தே, ஒரு நாளும் உறவிடமும் உடையும் தந்து, உறவிடமும் காத்து வந்து, அப்பா
உமக்கு நன்றே ராஜா. ஏசப்பா உமக்கு நன்றே ராஜா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறே. எத்தனை பேர் கண்ணீரோடு. அவ்வளவுதான் பலனா? கடந்து வந்த நன்றி சொல்கிறே நான். நன்றி சொல்லுங்க. உழைப்பினால் அல்ல, உடன்படிக்கையினால். என் குடும்பம் சாப்பிட்டது உடன்படிக்கை. என் பிள்ளை சாப்பிட்டது, நான் பிழைத்தது, இப்போ வரைக்கும் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பது உழைப்புன்னு நினைக்கிறீங்களா? நினைச்சிடாதீங்க. டீப்பை உருவிடுவார், டியூப்பை உருவிடுவார். உழைப்பல்ல ஆண்டவரே, உடன்படிக்கை. நீர் உண்மை உள்ளவர். உடன்படிக்கையில் அவன் எழும்புறதுக்கு முன்னாலே மண்ணா வந்து அப்படியே அருமையாக டோர் டெலிவரி பண்ணுறார். எத்தனை நாட்கள் நம்ம அனுபவிச்சிருக்கிறோம் இல்லையா? டோர் டெலிவரி எத்தனை நாட்கள் வந்திருக்குன்னு. சில காரியத்தை நினைப்போங்க. என்ன ஏன் குறிப்பிட்ட காரியம் எனக்கு நினைவு வர மாட்டேங்குன்னா, ஏகப்பட்டது நடந்ததுனால எதுவுமே நினைவு வர மாட்டேங்குது. சில காரியத்தை வீட்டில் சொல்லியிருப்போம், இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இது சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல தோணுதுன்னு. 24 மணி நேரத்துக்குள்ள வீட்டுக்கு வந்திருக்காது. சில இதை சொல்லியிருக்கவே மாட்டோம், லேசாக மனசில், அதை ரொம்ப பிரியப்படுறது இல்லை. ஆனால் அப்பப்போ ஏதோ மனசில் வந்துட்டு போகும். மனசில் வரும், வாயத்திறந்து சொல்லியிருக்க மாட்டோம், வந்துடும் வீட்டுக்கு. எப்படி பாஸ்டர் வருது? எங்கிருந்து வருது? உடன்படிக்கை. ஒன்று சொல்லவா, இவரை பின்பற்றி என் வயிறு பட்டினியா கடந்ததுன்னு சொல்லக்கூடிய நபர் உள்ள ஒருவன் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. என்னை உருவாக்குவதற்கு சில பாதையில் அனுமதிச்சிருப்பாரு, நான் கொண்டு போயிருப்பேன், அது வேற. ஆனால் என்னையும் என் சந்ததியும் கர்த்தர் கைவிடாது. உடன்படிக்கையினால் ஆகாரம். ரெண்டாவது, இதுதான் பெரிய காரியம். ரெண்டாவது 6ஆம் வசனம் வாசி. ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் தமது கிரியைகளின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். அதுல சொல்றாரு, என் பலம் என்னன்னு தெரியப்படுத்துவேன், என் ஜனத்துக்கு நான் என்ன செய்வேன். அவன் கேட்கிறானா, என்ன நம்புற உனக்கு கர்த்தர் என்ன செஞ்சார், நீ நம்பின தேவன் உனக்கு என்ன செஞ்சாருன்னு கேட்கிறானா? அவன் கண்ணு பார்க்கிற மாதிரி, அவனுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி என் கிரியைகளின் பலத்தை அவனுக்கு நான் என்ன செய்வேன், தெரியப்படுத்துவேன். யாரெல்லாம் உங்களை கேள்வி கேட்டாங்களோ, நீ போய் உன் வாழ்க்கையில் நீ என்னத்தை பெருசாக அள்ளி கொட்டிட்ட அப்படின்னு கேள்வி கேட்டாங்களோ, அவனுக்கு ஆண்டவர் ஆயுசை கொடுப்பாராக. எதுக்கு? அவன் பார்ப்பதற்காக கர்த்தர் அவனை வச்சிருப்பாராக. தெரியப்படுத்துவாரு பலத்தை அவர்களுக்கு. அப்படி தெரியப்படுத்தும்படி என்ன செய்யறாரு? ஜாதிகளின் சுதந்திரத்தை, அதே வசனம் தான், ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால். கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க. இதை இப்படியே வாசித்தா, இதுல உள்ளபடி வாசித்தா நமக்கெல்லாம் ஆண்டவர் அவ்வளவு கொடுமையானவரான்னு தோணும். ஜாதிகள் என்கிறது புறஜாதிகள், சுத்தி இருக்கிறவங்க, உலக மக்கள், ஜாதிகள். ஆனா தமது ஜனங்கள் என்பது கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப ஆண்டவருக்கு என்ன சொல்ல வராரு? ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு, அதாவது அவங்க கையில இருக்கிற ஆசீர்வாதங்களை, சுதந்திரத்தை அவர்கள்ட்ட வாங்கி அதை யாரு கொடுக்கிறாரு? தமது ஜனத்துக்கு கொடுக்கிறாரு. அப்ப இப்படியே வாசித்தா நமக்கு என்ன தோணுது? ஆண்டவர் இவ்வளவு கொடுமையானவரா, இன்னொருத்தன்ட்ட பிடுங்கி நம்ம பிள்ளைகள் கொடுக்கிறாரா? ஐயோ, இது எவ்வளவு மோசம் இல்ல? அப்பா பாக்கெட்ல இருந்து கொடுக்கணும், இன்னொருத்தன் பிடிங்க என்ன செய்யக்கூடாது,
கூடாது. அப்போ ஆண்டவர் இன்னொருத்தன் பிடுங்கியா கொடுக்காரு நம்மகிட்ட? சொல்லுங்க, இல்லை. இன்னொருத்தன் கையில் வச்சிருக்கிறத, அவன் சம்பாத்தியத்தை, அவன் ஆசீர்வாதத்தை பிடுங்கி நம்மகிட்ட கொடுக்க, அது மனுஷன் செய்வான், கர்த்தர் அதை செய்ய மாட்டாரு. கர்த்தர் அதை செய்ய மாட்டார். இன்னொருத்தனுக்குரியதை ஆண்டவர் எனக்கு கொடுக்க மாட்டாரு. அது எனக்கு தேவையும் இல்லை. என் ட்ரெஸ் எனக்கு போதும், அடுத்த ட்ரெஸ் எனக்கு வேண்டாம் இல்லையா? ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். அப்ப இதுக்கு உள்ள நடந்த விஷயம் என்ன? நல்லா கவனிங்க. தேவனுடைய சுதந்திரம் அனாதையா இருந்துச்சு. தேவனுடைய சுதந்திரம் ஆதரவற்று இருந்துச்சு. தேவனுடைய சுதந்திரம் எதிர்காலத்துக்குன்னு எந்த நம்பிக்கையும் இல்லாம இருந்துச்சு. கர்த்தர் அழைத்து அந்த தம் ஜனத்துக்குன்னு சொல்லி தேவன் ஆயத்தப்படுத்தின மனுபுத்திரருக்கு முன்பதாக உம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணின நன்மைகள் கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவில்லை. அவரை நம்புகிற தம் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆயத்தப்படுத்தின சுதந்திரத்தை, ஆசீர்வாதங்களை தம் பிள்ளைக்கு கர்த்தர் கிருபையாய் கொடுத்தாரு. ஆண்டவர் தம் பிள்ளைக்கு கொடுத்த சுதந்திரத்தை தூரத்திலிருந்து பார்த்த சத்துரு அவன் சதித்திட்டம் பண்ணி தம் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்ததை சத்துரு பறித்து கொண்டு போய்விட்டான். சத்துரு பறித்து எங்க இருக்கு பாஸ்டர்? வசனத்தை காமிக்க. நீங்க முதல்ல என்ன கவனிங்க, நான் வசனத்தை காமிக்க. தேவன் தம் பிள்ளைக்கு கொடுத்த சுதந்திரத்தை சத்துரு பறித்து கொண்டு போய் வைத்து விட்டான். தன் எல்லைக்குள்ள பறித்து வைத்து விட்டான். யாருமே வர முடியாதபடி ஒரு எல்லையை உண்டு பண்ணி அந்த எல்லைக்குள்ள போய் பேரை மாத்திட்டானா? உனக்குரியத அநியாயமா இல்லீகளா அவன் கிரியேட் பண்ணி பேரை மாத்தி வச்சிட்டானா? அவன் எல்லைக்குள்ள கொண்டு போயிட்டானா? அப்படின்னா ரெண்டு காதையும் திறந்து இருதயத்தை திறந்து நீங்க கவனிங்க. உனக்கு கர்த்தர் கொடுத்த சுதந்திரம், தீர்மானித்த சுதந்திரம், தேவனே தந்த சுதந்திரம், எதிரி அதை பறித்து கொண்டு போய்விட்டான், களவெடுத்துட்டு போயிட்டான். அல்லது உன்கிட்ட இருந்து பறிக்கும்படி அவன் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறான். ஏதோ ஒரு விதத்துல உனக்கு எதிராக செயல்படுறான். இப்ப ஆண்டவர் மேல இருந்து பார்க்கிறாரு. எங்க பாஸ்டர் நடந்தது? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரத்துக்கு வாங்க, 11வது வசனத்தை வாசிங்க, அதை கவனிங்க. 2 நாளாகமம் 20:11. 2 நாளாகமம் 2 நாளாகமம் இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு, நல்லா கவனிங்க, எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிகட்டி, நன்மைக்கு தீமையை சரிகட்டி தேவரீர் எங்களை சுதந்தரிக்க பண்ணின, நல்லா கவனிங்க, தேவன் கிருபையாய் எனக்குன்னு ஆயத்தப்படுத்தி எனக்குன்னு கொடுத்த அந்த சுதந்தரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து, உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். வாழ்க்கையில போராடுறானா? உனக்குரியது அபகரிக்க, அல்ல அபகரித்து போயிட்டானா? அபகரித்து எங்க இருக்குன்னு தெரியாம போயிருச்சா? அது அபகரிக்கும்படி போராடி கொண்டு இருக்கிறானா? உனக்குரியதிலிருந்து உன்னை துரத்தும்படி பயமுறுத்தி கொண்டு இருக்கிறானா? அவனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உனக்கு பலன் இல்லை, எதிர்த்து போராட உனக்கு அதுக்கு போதுமான அளவுக்கு உனக்கு பின்னணியம் இல்லை, பயந்து கொண்டிருக்கிற நான் எளியவன் ஆண்டவரே, இந்த எளியவனை வலியவர்கள் மேற்கொள்ள வர்றாங்கப்பா, நீங்க கொடுத்தத பறிச்சுட்டு போயிட்டான்ப்பா. நாபோத்து ஒரே ஒரு ஜெபம் பண்ணா, கர்த்தர் கேட்பாராக. நாபோத்துக்கு கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை ஆகாப்பு ஏசபேலும் அநியாயமாய் பறித்துட்டு போனாங்க. இழந்து தனித்து நிற்கிற தேவ பிள்ளையே நல்லா கவனி. நீ எளியவன், ஆனா வலியவர்கள் உனக்கு எதிராக போராடுறாங்க. இப்ப கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? அவரே வருவாரு. யாரு சுதந்திரத்தை கொடுத்தாரோ அதை மீட்கும்படி அவரே உனக்காக வருவாரு. அந்த 2 நாளாகம 20ல அவங்களுக்காக யார் யுத்தம் பண்ணானா? வேற யாரும் இல்ல. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, இது கர்த்தருடைய யுத்தம்.
அவர் உங்களுக்கு அருளும் ரட்சிப்பை நின்று கொண்டு பார்ப்பீர்கள். நான் விசுவாசிக்கிறேன், உனக்குரியதை பறித்து சத்துரு அவன் எல்லைக்குள் வைத்திருந்தாலும் சரி, அது பறிக்கும்படி அவன் போராடி கொண்டிருந்தாலும் சரி, நீ அமர்ந்திருந்து பார்க்கும்படி தெய்வம் உனக்காக இறங்கி செயல்படுவாரு. கர்த்தர் உனக்காக இறங்கி செயல்படுவாரு. அது உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் கர்த்தர் அதை கொண்டு வந்து ஓ எல்லைக்குள்ள சேர்ப்பாரு. அவர் கொடுத்த சுதந்திரம் அவர் ஜனத்துக்கு மட்டும்தான். அவர் கொடுத்த சுதந்திரத்திலிருந்து உன்னை துரத்த ஒருவராலும் முடியாது, உன்னை விரட்ட ஒருவராலும் முடியாது. நீ எளியவன் தான். உன் கூட இருக்கிறவர் பயங்கரமான காரியத்தை செய்கிற தெய்வம் உன் சார்பில் செயல்பட்டு உன்னுடைய சுதந்திரத்தை காப்பாற்றுவார். உன் சுதந்திரத்தை காப்பாற்றுவா. தாவீது சொல்றாரு, தேவரே என் சுதந்திரத்தை காப்பாற்றுவேன். சொல்லுங்க, சாதாரண மனுஷன்னா என்னை விட பலசாலிகள் என்னிடத்திலிருந்து பிடுங்கிட்டு போனாங்க அல்லது பிடுங்கும்படி போராடுறாங்க. அவர்கள் கையிலிருந்து என்னுடைய சுதந்திரத்தை நான் எந்த சண்டையும் யுத்தம் போடாம மறுபடியும் என் கைக்கு வந்து சேர்ந்திருக்குனா இது என்ன செயல்? இது என்ன செயல்? கர்த்தரின் பெரிய செயல். உன் சார்பில் யார் இல்லைன்னு நினைக்காதம்மா. உன் கூட நிற்கிறதுக்கு ஒருவர் இல்லைன்னு யோசிக்காதம்மா. கர்த்தரின் செயல் உனக்காய் வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. பலசாலிகளுடைய வில்கள் முறிந்து போகத்தக்கதாக, வெண்கல வில்லு வளைந்து போகத்தக்கதாக, இரும்பு தாழ்பால்கள் முறிந்து போகத்தக்கதாக உன் சுதந்திரத்தை கர்த்தர் காப்பாற்றுவார். எதிரி அதை கொண்டு போக முடியாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை, நீ முழங்கால நின்று வாங்கினதை, தேவன் உங்களுக்குன்னு தீர்மானிச்சு கொடுத்ததை எதிரி கொண்டு போக முடியாது. சத்துரு பறித்து கொண்டு போக முடியாது. வழக்கின் முடிவில் இருந்தாலும் முடிவில் காரியம் மாறுதலாய் முடிய வைக்க கர்த்தரின் செயல் உங்களுக்காய் வெளிப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல, ஆனா விசுவாசிக்கிற பிள்ளைகள் சுதந்திரம் காப்பாற்றப்படும். காப்பாற்றப்படும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம் என் கூட சேர்ந்து. யாரோ இருப்பீங்க, கண்டிப்பா இந்த பாதிப்புக்குள்ளானவங்க இருப்பீங்க. என் சுதந்திரத்தை நீர் காப்பாற்றுவே. ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அது உலகத்துல எங்க அவன் வச்சிருந்தாலும் சரிப்பா, கர்த்தர் என் சுதந்திரத்தை மறுபடியும் என்னிடத்துல கொண்டு வந்து சேர்ப்பே. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். எனக்கா யாவையும் செய்து முடிக்கிற அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மூணாவது, கர்த்தரின் செயல் பெரியவைகள். ஒன்று, உடன்படிக்கையினால், உழைப்பினால் அல்ல, உடன்படிக்கையினால் கொடுக்கிறார் ஆகாரம். ரெண்டாவது கவனிங்க, அதில் போட்டிருக்க சுதந்திரத்தை மீட்டு தருகிறார். நம்முடைய சுதந்திரம் நமக்குரியதை தேவன் இது எதுக்காக மீட்டு தராருன்னா அதையும் சொல்ல, அது உடன்படிக்கையினால கொடுத்தாரு. இதை எதுக்காக செய்கிறாருன்னா, இதை சொல்லிட்டு சுதந்திரத்தை நான் மறுபடியும் என் பிள்ளைக்கு மீட்டு தருவேன் சொல்லிட்டு அடுத்த வசனத்துல தேவன் எதை பத்தி பேசுறாரு? வாசிங்க. அவருடைய அதான் வாசி. அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமும் ஆனவைகள். எதை பத்தி பேசுறாரு? நீதியை பத்தி பேசுறாரு, நியாயத்தை பத்தி பேசுறாரு. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, உடன்படிக்கையினால் ஆகாரம் கொடுக்கிறாரு. இரண்டாவது, நீதியினால சுதந்திரத்தை தேவன் திரும்ப கொடுக்கிறாரு. நீதியின்படி அது உனக்குரியது, நியாயத்தின்படி அது உனக்குரியது. ஆண்டவருடைய நீதி நியாயத்தின்படி அது உங்களுக்குரியது. ஆனா உனக்கான நீதி எங்கேயுமே இருக்கையில முதல்ல நீங்க தெரிஞ்சந்தேமாயிட்டு. ஆனா உனக்கான நீதி எங்கேயுமே கிடைக்கல. உன் நீதியை பேசுறதுக்கு ஆள் இல்லை. நீதின்னு தெரிஞ்சும் உன் நீதியை பேச மாட்டேங்கிறாங்க. உனக்கு எங்கேயும் நீதி கிடைக்கல.
நீ வடிச்ச கண்ணீர் பரலோகத்தை எட்டியது. ஆண்டவருடைய சிங்காசனத்தை குலுக்கியது உன் இருதய குமுறல். உனக்கான நீதி புறப்பட்டு வருது. தேவனின் சன்னிதானத்தில் இருந்து உனக்கு நீதி செய்யும்படி தேவன் எழுந்தருளுவாரு. உனக்கு நியாயம் செய்யும்படி எழுந்தருளுவாரு. இந்த தேவன் சத்தியம் உள்ளவர், இவர் நீதி உள்ளவர் என்பதை உனக்கு மீட்டு கொடுத்து விளங்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அல்லேலூயா. மூணாவது சொல்லிட்டு நான் இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இதே வசனத்தில், இதே சங்கீதத்தில் கவனிங்க. ஒன்று உடன்படிக்கையினால் ஆகாரம், ரெண்டாவது நீதியினால் சுதந்திரம், மூணாவது 9வது வசனம் வாசி. அவர் தமது ஜனத்தை 9 அவர் தமது ஜனத்திற்கு, தமது இங்கே ஜனத்தை பத்தி தான் பேசுறார். தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி, என்ன அனுப்புறாரு? மீட்பை அனுப்புறாரு. ஏன்னா இந்த பிள்ளை சத்துருவின் கைக்குள்ள அகப்பட்டிருக்கு. 107 சங்கீதம் 2வது வசனத்தை வாசி. 107:2 கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு. கவனிங்க, மீட்கப்பட்டு. இங்கே மீட்பை பத்தி தான் பேசுறாரு. சத்துரு உன் காலை சிக்க வைத்து அவன் திட்டத்துக்குள்ள உன்னை விழ வைக்கும்படி பல விதத்தில் உனக்கு விரதமாக செயல்படுறான். பார்த்தியா? சில பிள்ளைங்க சத்துருவின் வலைக்குள்ள அகப்பட்டுட்டீங்க. ஐயோ தெரியாமல் அகப்பட்டுட்டேன் ஆண்டவரே, தெரியாமல் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, ஐயோ நான் கவனம் இல்லாமல் விழுந்துட்டேன் ஆண்டவரே, இப்போ சத்துருவின் வலையில் நான் சிக்கிட்டேன் ஆண்டவரே, என் குடும்பம் சத்துருவின் வலையில் சிக்கிடுச்சு ஆண்டவரே. யாரெல்லாம் அங்கலாய்க்கிறீங்களோ, தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு பெரிய செயலை தேவன் வெளிப்படுத்துவாராக. தன் பிள்ளைக்கு என்னவெல்லாம் செய்வார் என்பதை வெளிப்படுத்துவாராக. உடன்படிக்கையினால் ஆகாரத்தை கொடுப்பா, நீதியினால் சுதந்திரத்தை மீட்டு கொடுப்பா. கிருபையினால சத்துருவின் வலைகளுக்கு தம் பிள்ளைகளை தேவன் விலக்கி மீட்டெடுப்பாரு. நீ எந்த வலையில உன் பிள்ளை சிக்கி இருந்தாலும் இந்த பகல் நேரத்தில் உன் குடும்பம் மீட்கப்படுகிறது. கர்த்தரின் செயலால உன் பிள்ளைய கர்த்தர் மீட்டு வெளியே கொண்டு வருவாரு. அவன் வலையை கர்த்தர் வறுத்து வெளியே எறிவாரு. உன் கால்கள் வலைகளுக்கு நீங்களாக்கப்படும். அல்லேலூயா. ஆகாரம் உடன்படிக்கையினால வந்தது, சுதந்திரம் மறுபடியும் எனக்கு திரும்ப வந்தது நீதியினால, மீட்பு கிருபையினால. கிருபையினால ரோமன்ல வாசிக்கிறோம், கிருபையினால. போதும் இருக்கட்டும். கவனிங்க, இந்த கிருபையினால், உடன்படிக்கையினால் ஆகாரத்தையும் நீதியினால் சுதந்திரத்தையும் கிருபையினால் மீட்பையும் கேட்கிற இந்த சபை மக்களுக்கு கர்த்தர் தந்தருளுவாராக. ஆண்டவர் யாருக்கு எது தேவையோ அதை தேவன் பிள்ளைகளுக்கு தந்தருளுவாராக. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த ஜனத்துக்கு ஆண்டவர் என்ன செயல் சொல்லப்பட்டிருக்கு? பெரிய செயல்னாலும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பெரிய செயலை உபாகமத்தில் அவர்களுக்கே மோசே சொன்னாரு. அவர்களை பார்த்தே மோசே சொன்னாரு, உனக்கு இந்த தேவனுடைய செய்கை, கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உனக்கு அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? பெரிய செயல். அது எப்படிப்பட்ட செயல் தெரியுமா? மோசையே சொன்னார் 10ஆம் அதிகாரத்தில். உபாகமம் 10க்கு வாங்க, 21 எடுங்க, 21 வசனத்தை வாசிங்க. 10:21. அவரே உன் புகழ்ச்சி உன் கண் கண்ட. நல்லா கவனிக்கணும். உன் கண் கண்ட கண்ட. அப்போ நீ என்ன செஞ்சிருக்க? சொல்லுங்க, என்ன செஞ்சிருக்க? பார்த்திருக்க. நீ கண்ணால பார்த்திருக்க. எதை? இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை. ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும் கைவிட்டு. என்ன காரியம்? பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. வேற யாரும் இல்ல. இதை எனக்கு செய்தவர் வேற யாரும் இல்லை. எனக்கு ஆகாரம் கொடுத்தவர் வேற யாரும் அல்ல. என் சுதந்திரத்தை மீட்டு கொடுத்தவர் அவர் டேலண்டான அட்வொகேட்டு, அப்படி அல்ல. என் வியாதி சுகமாச்சு, அவர் பெரிய நம்பர் 1 டாக்டர், அப்படி அல்ல. நான் மீட்கப்பட்டேன் அவருடைய உதவியில், அப்படி அல்ல. உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. இதை சொல்லிட்டு அப்படி என்ன பெரிய செயல் செய்தார் இவர்களுக்கு
அப்படின்னு அடுத்த வசனத்துக்கு வாசி. அடுத்த வசனத்தை வாசி. உன் பிதாக்கள் 70 பேராய் எகிப்துக்கு போனார்கள். இப்பொழுதோ உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை திரட்சியிலே வானத்தின் நட்சத்திரங்களை போல் ஆக்கினார். கொஞ்சம் பேருக்கு தான் இது புரிஞ்சிருக்கு. கொஞ்சம் பேருக்கு தான் புரிஞ்சிருக்கு. எகிப்துக்குள்ள போனது எத்தனை பேருங்க? 70 பேர். பஞ்சத்தில் பிழைக்க போனாங்க. ஒரு நேரம் சோறு கொடுத்தா போதுன்னு நினைச்சு போனாங்க. இன்னொன்று தெரியுமா? அந்த நாட்களில் சுற்றி இருந்த எல்லா நாடுகளுக்குமே ஒரு கேள்விக்குறி. இனிமே இந்த உலகத்தில் இந்த பூமியில் இஸ்ரவேல் என்கிற வம்சமே இருக்காதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டாங்க. ஏன்னா மொத்தமே 70 பேர் தான். மற்ற நாட்டிலேயாவது லட்சக்கணக்கில் இருக்கிறான். இவனுக்கு மொத்தமே 70 பேர். பஞ்சம் ஒன்றும் இல்லை. அப்போ சுற்றி இருந்தவங்க என்ன பேசினாங்க? பெருசாக இவனுங்க மாதிரி நினச்சாங்க. அபிரகாமுனா, ஈசாக்குனா, யாக்கோப்னா என்னென்னமோ பேசுனாங்க. இந்த உலகமே அழியுது, பஞ்சம். இந்த எங்கள் வம்சத்துலையாவது கொஞ்சம் பேர் செத்து மீதி கொஞ்சம் பேர் இருப்பா, அவன் எங்கள் வம்சத்தை கொண்டு வருவான். ஆனால் இந்த இஸ்ரவேல் என்கிற வம்சமே இருக்க போகிறது இல்லை அப்படின்னு சுற்றி பேசிக்கிட்டாங்க. அன்னைக்கு அவனை பேசுகிற மாதிரி இன்னைக்கு ஒன்றை குறித்து பேசுகிறாங்க. உன் வாழ்க்கையில் வீசுகிற சில சூழ்நிலைகளை பார்த்து அக்கம் பக்கம் உள்ளவங்க கூட இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்க? இனி கொஞ்ச நாளில் இந்த குடும்பம் இருக்க போகிறதில்ல. இனிமே இந்த குடும்பம் இந்த கோவில் வீட்டில் வாழ போகிறதில்ல. இனிமே இவன் தொழில் இந்த ஊரில் செய்ய போகிறது இல்லை. இனிமே இந்த ஊழியம் இருக்க போகிறதில்ல. பேசிக்கிட்டாங்க அக்கம் பக்கத்தில். இது வந்த பஞ்சத்தில் இவங்களால வாழ முடியாது. இந்த குடும்பம் இருக்க பேசினாங்களா? உன் குடும்பம் இருக்காதுன்னு பேசினாங்களா? உன் தொழில் இருக்காதுன்னு பேசினாங்களா? உன் ஊழியம் இருக்காதுன்னு பேசினாங்களா? ஆனா என் கர்த்தருடைய வசனம் ஏன் கூட பேசுது. உன் கண் கண்ட இந்த பெரிய இந்த பயங்கரமான காரியத்தை செய்தவர் உன் தேவன் அவரே. என்ன செய்தாரு? என்ன செய்தார்? அப்படி என்ன பெரிய காரியம் செய்தாரு? இருக்கவே இருக்காதுன்னு சொன்ன சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போல கர்த்தரை பழுகி பெருக பண்ணினாரு. நான் டிக்ளேர் பண்றேன், உன் குடும்பம் இருக்காது, உன் ஊழியம் இருக்காது, உன் சந்ததி இருக்காதுன்னு யாரை குறித்தெல்லாம் பேசினார்களோ, பொறுங்க 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 பொறுங்க, அவர்களை குறித்துள்ள தேவத்திட்டம் என்ன தெரியுமா? இந்த வார்த்தை யாருடைய காதலெல்லாம் விழுந்ததோ, எந்த குடும்பத்தை குறித்து பேசப்பட்டதோ, எந்த ஊழியத்தை குறித்து பேசப்பட்டதோ, அந்த குடும்பத்தை குறித்து அந்த ஊழியத்தை குறித்து கர்த்தரின் திட்டம் என்ன தெரியுமா? 70 வானத்தின் நட்சத்திரத்தை போல மாற்றுவதுதான் கர்த்தரின் திட்டம். ஆண்டவருடைய திட்டம் அதுதான். இதுதான் கர்த்தர் செய்ய போகிற பெரிய காரியம். ஹல்லேலூயா. கொஞ்சமா இருக்கிற ஒன்ன பிடுங்கிடலாம், நசிக்கிறலாம், கிள்ளி போற்றலாம் அப்படின்னு உன்னையோ பிள்ளைகளையோ உனக்குரியதையோ ஊழியத்தையோ எதையெல்லாம் சத்துரு இப்படி பேசி கொண்டிருக்கிறானோ, ஆண்டவருடைய வார்த்தை என்ன தெரியுமா? அப்பயே புரிஞ்சுக்கோங்க. அந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்குறீங்களோ அப்பயே புரிஞ்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாளில், இன்னும் சில ஆண்டுகளில் இந்த குடும்பம்தான், இந்த காரியம்தான் 70 நட்சத்திரங்களை போல, இந்த ஊழியம்தான் 70 நட்சத்திரங்களை போல. இது எப்படி நடக்கும்? அவர் செய்கிற பெரிய செய்கையினால் நடக்கும். ஹல்லேலூயா. இன்னொன்று ஆண்டவர்கிட்ட இன்ஸ்பைர் பண்ணுறாரு. சொல்லி முடிச்சிருந்தேன், வசனத்துக்குள்ள போக வேண்டாம், சொல்லி முடிச்சிருந்தேன். இந்த எகிப்தில் 70 எப்படி ஆத்தினாரு? இருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்கிற உன் குடும்பம் எப்படி ஆக போகுது? 70 உன் ஊழியம் எப்படி ஆக போகுது? 70. இது அவருடைய பெரிய செயல். என்னுடைய முயற்சியில் இல்லை, என்னுடைய ஸ்ட்ராட்டஜியில் நடக்க போகிறது கிடையாது, வசனத்தில் நடக்க போகிறது. கவனிங்க, இந்த எகிப்தில் இன்னொரு பெரிய செயல் செஞ்சா என்ன தெரியுமா? நீங்கள் வீட்டில் போய் 47 இப்போ எடுக்கக்கூடாதுன்னு, இப்போ எடுக்கக்கூடாது. 47 எந்த 47? ஆதியாகமம் 47 வீட்டில் போய் வாசித்துப்பாங்க.
அந்த ஊரில் உள்ள எகிப்தில் உள்ள எல்லா பயல்களும் அந்த நாட்டுக்காரங்க பஞ்சத்தில் தானியத்தை வாங்குறதுக்கு தங்க நிலங்களை கொண்டு வந்து விற்றுக்கிட்டு இருக்கான். தங்க நிலங்களை கொண்டு வந்து அந்த பார்வோன்ட்ட யோசேப்பிட்ட விற்றுக்கிட்டு இருக்கான். எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க இதை? எத்தனை வாசிச்சிருக்கீங்க? அந்த நாட்டுக்காரன், அந்த சிட்டிசன்காரன் அவன் நிலத்தை விற்றுக்கிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப சிரிப்பா வந்துச்சு அதை வாசிக்கும் பொழுது. அதே நாட்டில் அந்நியர்கள், அகதிகள், ஆதரவற்றவர்கள், இவர்களை கர்த்தர் என்ன பண்ணார் நான் சொல்றேன். 47:27 வாசி. ஆதியாகமம் 47:27 வாசி. இஸ்ரவேலர் 20 வாசிட்டு வா. அப்படியே எகிப்தியர் தங்களுக்கு பஞ்சம் மேலிட்டபடியால் அவரவர் தங்கள் வயல் நிலங்களை விற்றார்கள். அந்த நாட்டுக்கார நிலைமையை பார்த்தீங்களா? எங்க அந்த நாட்டுக்கார நிலைமையை பார்த்தீங்களா? எல்லாம் எனக்கு இருக்கு, நான் பிழைச்சுருவேன் அப்படின்னு சொன்னாமல, அவன் நிலைமைய பார்த்தையா? நீ கஷ்டப்படும் பொழுது ஆணவம் கொண்டு பேசினாங்கள, இருக்கீங்களா அப்படிப்பட்டவங்க? நீ கஷ்டப்படும் பொழுது ஆணவத்தில் சில ஆட்கள் பண கொழுப்புல பேசினாங்களே, ஏன்ட்ட இருக்கு நான் பார்த்துக்கிடுவேன் எல்லாத்தையும், உன்னால ஒன்றும் செய்ய முடியாது பேசினாங்களா இல்லையா? ஆமாண்ணா ஆமாங்க, இல்லைன்னா இனிமே பேசுவானுங்க விடுங்க. அப்படி பேசுனாங்கள, அவன் நிலைமை என்ன தெரியுமா? எல்லாத்தையும் கொண்டு போய் கத்த சொல்றா, எவன் பண கொழுப்புல கிருபை பெற்ற உனக்கு விரதமா பேசினானோ உன் கண்ணு முன்னாலே நடக்கும். அவன் போய் விற்கிறான். வசி விற்றார்கள். என்ன செஞ்சாங்க? விற்றார்கள். ஒண்ணுமே இல்லாம இருக்கான் இப்போ. ஆனா அகதியான இந்த பிள்ளைக்கு ஆண்டவர் அதே நாட்டில் என்ன செஞ்சார் தெரியுமா? இப்போ வாசி 47:27 வாசி. இஸ்ரவேலர் எகிப்து தேசத்தில் உள்ள கோசே நாட்டிலே குடியிருந்தார்கள். அங்கே நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பழுகி பெருகினார்கள். விசுவாசிக்கிறவங்க உள்ள இருந்தா மட்டும் பஞ்ச நாட்கள், ஒன்றுமில்லாத நாட்கள், அந்நியர்கள், அகதிகள். கவனி. நீ இந்த ஊரை விட்டு போக மாட்ட. இந்த ஊரை விட்டு உன்னை யாரும் விரட்ட முடியாது. அந்த தெருவை விட்டு நீ போக மாட்ட. எந்த பஞ்சத்திலையும் நீ அதை விட்டு நீ போக வேண்டியது வராது. உன்னை உரிமையாக்க வைப்பார் கர்த்தர். உன்னை உரிமையாக்கின கர்த்தர் உன்னை உரிமையாக்க வைப்பார். இது பெரிய செயல், கர்த்தரின் செயல். ஊரை விட்டுலாம் போகாத, அந்த ஊரை விட்டு போகாத, அந்த இடத்தை விட்டு போகாத, அதை விட்டுட்டு போன்னு நினைக்காத. இரு உன்னை நீ இருக்க மாட்டேன்னு சொன்னவங்க முன்பதாக உன்னை உரிமையாக்கி, உன்னை வேரூன்ற வச்சு, உன்னை நிலைத்து நிற்க வச்சு கர்த்தர் காமிப்பாரு. இதுதான் என் பிள்ளைக்கு நான் செய்கிற பெரிய செயல். நாள்தோறும் உம்மை துதி. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் இருக்கீங்களா? அப்படியே எழும்பி நிற்போமா? நம்பிக்கையோடு துதிப்பே, நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. ஆண்டவரே, இந்த செயலெல்லாம் நீங்க எனக்கு செய்யணும்னா என்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கப்பா? ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? அதே அந்த 111வது சங்கீதத்தில் கடைசி வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் அவர் புகழ்ச்சி, ஓ மூலம் அவர் புகழ்ச்சி என்றைக்கு நிற்கும். நான் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கண்ணும் கருத்துமா நான் இருந்தா என் கண் காண்கிற மாதிரி இந்த பெரிய செயல் என் வாழ்க்கையில் வெளிப்படும். துதிங்க வாய்த்திறந்த ஆண்டவரை துதிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் உழைப்புனால் அல்ல தெரியுமா? உன் உழைப்புன்னு நினைக்காத. அவர் உடன்படிக்கை மாறாதவர். நம்ம பிழைத்தது உழைப்புல அல்ல, உடன்படிக்கையினால.
அந்த பயமுறுத்துதலுக்கெல்லாம் அஞ்சாத. உன் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறவர் கர்த்தர். கர்த்தர் உனக்கானத கர்த்தர் மீட்டு தருவாருமா. அவர் நீதி செய்கிற தேவன் என்பதை ஓ மூலம் தான் விளங்க வைக்க போறாரு. உன் பிரச்சனைய கர்த்தர் கையில எடுத்து அதுல அவர் உன்னை காண்பிப்பாரு. நான் நீதி செய்கிற தேவன், நான் நீதி செய்கிற கர்த்தர். உன் மூலம் அது விளங்க பண்ணுவார் கர்த்தர். அல்லேலூயா. சத்துருவின் வலைக்கு அகப்பட்ட உன் பிள்ளையின் கால்களை ஆண்டவருடைய கிருபையின் கரம் இந்த பகல் நேரத்தில் மீட்டுக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருக்காதுன்னு சொன்ன குடும்பத்தை நிலை நிற்க வைப்பாரு. ஊரை விட்டு ஓட வேண்டிய ஒன்ன இதே ஊரில் சில காரியத்தை சுதந்திரிக்க வைப்பாரு. கர்த்தரின் பெரிய செயல் உனக்காக கர்த்தர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாரு. ஓ எல்லையில உனக்கு தெரியல, ஆனா உனக்காக செயல்பட்டு கொண்டு இருக்கிறாரு. உன் கண் காண்கிற மாதிரி ஆண்டவர் அதை வெளியரங்கமாக்குவாரு. நம்புற பிள்ளைங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி அப்பா, நாள்தோறும் உம்மை துதிப்பே. நம்பிக்கை இந்த எளியவனுக்கு பெரிய காரியங்களை செய்து என் மூலம் நீர் உம்முடைய நீதியை நிரூபிப்பதற்காக ஸ்தோத்திரப்பா. பேசின வார்த்தை இந்த ஜனத்தின் மேல தங்கி இருக்கட்டும், அது நிறைவேறட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே.